திருச்சியில் கடன் தொகையை வசூலிக்க அரிவாளுடன் காரில் சுற்றிய அதிமுக பிரமுகர் உட்பட 8 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுக்கோட்டையில் நகைக்கடை நடத்தி வரும் கணேசன் என்பவர் 8 ஆண்டுகளுக்கு முன்பு திருச்சியைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்பவரிடம் 35,65,000 ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். இதில் 5 லட்சம் ரூபாய் மட்டுமே திருப்பிக் கொடுத்த கணேசன் மீதி பணத்தை தராமல் இழுத்தடித்து வந்ததாக கூறப்படுகின்றது. இதனால் ஆத்திரமடைந்த வெங்கடேஷ் தனது நண்பர்கள் மூலம் கணேசனை தாக்கி மிரட்டி பணத்தை திரும்ப பெற முடிவு செய்தார். இதற்காக கரண், சிபிராம், தினேஷ், அருண்குமார், விக்னேஷ் ஆகிய 5 பேரும் காரில் புறப்பட்டனர். அவர்கள் 5 பேரும் வழியில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலையுள்ள ஒரு ஹோட்டல் அருகே நின்று பேசிக் கொண்டிருந்தனர். இதனை அறிந்த போலீசார் அங்கு விரைந்து சென்று காரில் சோதனை நடத்தினர். அதிமுக இளைஞர் பாசறை மாவட்ட தலைவர் கரனுக்கு சொந்தமான அந்த காரில் பெரிய வீச்செருவாள் இருந்தது. இதனையடுத்து கரண் உட்பட 5 பேரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று போலீசார் விசாரணை நடத்தினர். நகைக்கடை உரிமையாளர் கணேசனிடம் கடனை வசூலிக்க அவர்கள் ஆயுதங்களுடன் வந்தது விசாரணையில் தெரிய வந்தது. அவர்கள் 5 பேரையும் கைது செய்த போலீசார் இதில் தொடர்புடைய பார்த்திபன், விஜயகுமார், முத்தையா ஆகியோரையும் கைது செய்தனர். பின்னர் 8 பேரையும் சிறையில் அடைத்தனர்.